ஆட்டோமேஷன் நிறையா வந்துடுச்சு. ஸோ அது ரிலேட்டடாக எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன் சயின்சஸ் அப்படிங்கிற கோர்சஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரியான ரீசன்ட் ட்ரெண்ட்ஸ் இருக்கிற கோர்சஸுக்கு ஃபஸ்ட்டு நிறையா பசங்க வந்து ஜாயின் பண்ணுறாங்க. அடுத்தது மார்க்கெட்டில் நீட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 25 to 30% ஆஃப் தி ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் கம்மிங் வித் அ வெரி குட் அவேர்னஸ். நான் இதை தான் படிக்கணும், இதை படிக்கும் போதே நான் பேரலாக இன்னொரு ப்ரொஃபஷனல் கோர்ஸ் நான் எடுக்க போகிறேன். பிஏ தமிழ்ங்கிற கோர்ஸ் வந்து ஏதோ ரொம்ப தரம் தாழ்த்தி பார்க்கப்படுது அப்படின்னே சொல்லலாம். ஆனால் ஆக்சுவலாக அப்படி இல்லை. தமிழ் கண்டிப்பாக மேண்டேட். இன்றைக்கி கவர்மெண்ட் செக்டருக்கு போகணும்னா நீங்கள் கண்டிப்பாக தமிழ் படிக்கணும். அதில் மினிமம். கல்வி விகடன் நேரில் வணக்கம். நான் உங்கள் ஜியோ பேசிகிட்டு இருக்கிறேன். இப்போ நம்ம கூட இந்த கான்வர்சேஷனில் யார் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஏஎம் ஜெயின் காலேஜினுடைய டீன் ரம்யா வந்து இருக்கிறாங்க. அதாவது +2 ரிசல்ட்ஸ் வெளிவந்து மாணவர்கள் வந்து இப்போ என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கோர்சஸ்க்கான தேடல் அப்படின்ற மாதிரி பயங்கர பிஸியாக இருந்துட்டு இருக்காங்க. இந்த சமயத்தில் உங்களுக்கு ஜாப் மார்க்கெட் பற்றி நிறைய டவுட்ஸ் இருக்கும். அது மட்டும் இல்லை, இந்த சமயத்தில் நம்ம என்ன கோர்ஸ் சூஸ் பண்ணலாம், ஏஐ பற்றிலாம் நம்ம பயங்கரமாக போயிட்டு இருக்கு, அது சம்மந்தமாக நாங்கள் கோர்ஸ் சூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நிறைய டவுட்ஸோடு இருக்காங்க. அந்த டவுட்ஸை கிளாரிஃபை பண்ணுறது நம்ம மேம் கிட்ட பேச போகிறோம். வாங்க பார்க்கலாம். வணக்கம் மேம், எப்படி இருக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ இருக்கிற ஜாப் மார்க்கெட் பற்றி நம்ம பேசலாம் மேம். இப்போ இருக்கிற ஜாப் மார்க்கெட் பற்றி சொல்லுங்கள். எதுக்கு ஸ்கோப்ஸ் அப்படின்றது வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது? ஜாப் மார்க்கெட் ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக பெருசாக சேஞ்ச் எதுவும் இல்லை. எல்லா ஃபீல்ட்லேயுமே முன்னாடி என்ன தேவை இருந்ததோ அதே அளவுக்கான தேவைகள் இருக்க தான் செய்யுது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஐடி செக்டர் அண்ட் ஆட்டோமேஷன் செக்டர் அந்த சைடில் வந்து ஜாபுக்கான தேவை இன்னும் அதிகமாக இருக்குது. அதனால் நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ப்ரிஃபர் மோர் டுவர்ட்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ரிலேட்டட் சப்ஜெக்ட்ஸ். ஓகே, இதுதான் இப்போ வரைக்கும் விரும்பி எடுக்கிறாங்க ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, இப்போ யூஸ்வலான இந்த கோர்சஸ் தாண்டி செகண்டரியை நம்ம நிறைய விஷயங்கள் நம்ம சூஸ் பண்ணிகிட்டே இருக்கோம். செகண்டரியை பார்த்தோன்னா இந்த ஜாப் மார்க்கெட் இப்போ ஸ்கோப் அப்படின்ற விஷயம் வந்து அதிகமாக இருக்குது. இப்போ ஐடி வந்து யூஸ்வலாக எல்லாருமே தெரிஞ்ச விஷயம். இதை தாண்டி இதை மாணவர்கள் எதையும் நம்ம தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்னு இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா கோர்சஸ்லையுமே கம்ப்யூட்டரோடைய இன்டர்வென்ஷன் கொஞ்சம் வர ஆரம்பிச்சிருச்சு. அப்படி பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் கோர் கம்ப்யூட்டர் சயின்ஸ்னு இருந்தது. அதுக்கப்புறமா பிசிஏ கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ் இருந்தது. இப்போ காமர்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எங்களுக்கு ஃபில் ஆனது பிகாம் வித் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ். அங்கேயும் காமர்ஸ் படிக்கிற பசங்களுக்கும் கம்ப்யூட்டர்ஸ் தெரியணும் அப்படிங்கிற ஆர்வம் வந்து புதுசாக லாஸ்ட் இயர் அண்ட் இந்த இயர் இன்னும் அதிகமாகவே இருக்குதுன்னு சொல்லலாம். ஸோ கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ் அதிகமாக மூவ் ஆச்சு. அதுக்கு அடுத்தது பிகாம் வித் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் மேனேஜ்மெண்ட், அங்கேயும் அதனுடைய தேவை ஜாஸ்தியாக இருந்தது. ஸோ எல்லா ஃபீல்ட்லையுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்யூட்டர் அவேர்னஸோடு இருக்கிற கோர்சஸ். ஸோ கம்ப்யூட்டர் சயின்ஸ் மட்டும்தான் இல்லாமல் ஃபிசிக்ஸ் வித் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ் அப்படின்னு ஒரு கோர்ஸ் இருக்குது. ஸோ ஃபிசிக்ஸில் எப்படியெல்லாம் நீங்கள் கம்ப்யூட்டர்ஸை யூஸ் பண்ணலாம், கோர் ஃபிசிக்ஸை மட்டும் படிக்காமல் அதனுடைய அப்ளிகேஷனில் கம்ப்யூட்டர்ஸோடைய யூட்டிலைசேஷன் எப்படி இருக்குது அதை பார்க்குறாங்க. எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் சயின்சஸ்னு ஒரு கோர்ஸ் ஆஃபர் பண்ணுறோம். அதில் பார்த்தீங்கன்னா மோர் ஆஃப் ஆட்டோமேஷன். இன்றைக்கி எதுவுமே வந்து நம்மளா ரைட் ஃப்ரம் வீட்டில் அரைக்கிற மிக்சியிலே இருந்து பெரிய இண்டஸ்ட்ரியல் செக்டர், கார் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி வர எல்லாத்துலேயுமே வந்து மெஷின்ஸ் நிறையா வந்துடுச்சு, ஆட்டோமேஷன் நிறையா வந்துடுச்சு. ஸோ அது ரிலேட்டடாக எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன் சயின்சஸ் அப்படிங்கிற கோர்சஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரியான ரீசன்ட் ட்ரெண்ட்ஸ் இருக்கிற கோர்சஸுக்கு ஃபஸ்ட்டு நிறையா பசங்க வந்து ஜாயின் பண்ணுறாங்க. அடுத்தது மார்க்கெட்டில் நீட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபீல்டு தான் விஷுவல் கம்யூனிகேஷன், எலக்ட்ரானிக் மீடியா. ஸோ இந்த ஃபீல்டுக்கும் அதிகமாக ஸ்டூடெண்ட்ஸோடைய விருப்பம் நாட்டம் அப்படின்னே சொல்லலாம், நிறைய பேர் வர்றாங்க. ஃபர்தராக பார்த்தீங்கன்னா இன்னைக்கு டேட்டில் போஸ்ட் கோவிட் நிறைய பேருக்கு இந்த மென்டல் ஹெல்த் இஷ்யூஸ், அதில் இருக்கிற அவேர்னஸ், எல்லாருமே அந்த மென்டல் ஹெல்த்தை எப்படி ட்ரீட் பண்ணணும், என்ன மாதிரியான ஒரு சைக்கலாஜிக்கல் அப்ரோச் ஃபாலோ பண்ணணும், அதுக்கான அவேர்னஸ் ஜாஸ்தியாக ஆகிறதுனால பிஎஸ்சி சைக்காலஜிக்கான நீடும் ஜாஸ்தி இருக்குது. அடுத்த கட்டமாக பார்த்தீங்கன்னா நான் ஒரு லெவலாக சொல்லிட்டு வரேன். அடுத்து வரும்போது டூரிசம். இன்றைக்கி எல்லாரும் விருப்பப்படுறது வாரத்தில் ஒரு 2 நாள் லீவ் கிடைச்சா கூட, ஒரு வீக்கெண்ட் இருந்ததுன்னா நான் டூர் போகணும், எங்கே போகலாம், எப்படி மேனேஜ் பண்ணலாம். ஸோ டூரிசம் மேனேஜ்மெண்ட்டுனே ஒரு கோர்ஸ் இருக்குது. க்ரைம் இன்வெஸ்டிகேஷன்ஸ், சைபர் ஃபாரன்சிக்ஸ், சைபர் செக்யூரிட்டி, இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸ், இதெல்லாம் படிக்கிறதுக்குன்னு ஒரு ஸ்பெஷலைஸ்டு கோர்ஸ் கூட இருக்குது, கிரிமினாலஜி அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி டிஃபென்ஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜிக் ஸ்டடீஸ். ஸோ இந்த கோர்சஸ் எல்லாமுமே
அவைலபிளாக இருக்குது. ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு 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 பெரிய வெரைட்டின்னே சொல்லலாம். நல்ல ஒரு வெரைட்டி ஆஃப் கோர்சஸ் இருக்குது. அவங்களுடைய விருப்பத்துக்கு தக்கன கோர்சஸ் சூஸ் பண்ணிக்கிறாங்க. ஓகே மேம், இப்போ ரீசெண்ட் ட்ரெண்ட் கோர்சஸ் பற்றி நீங்கள் சொல்லியிருந்தீங்க. இப்போ இந்தந்த கோர்சஸ் நம்ம படித்தா ஃபியூச்சரில் நம்ம என்லார்ஜாக வர முடியும் அப்படின்ற மாதிரி நம்பிக்கையோட மாணவர்கள் அந்த அவேர்னஸோட மூவ் ஆன் பண்ணுறாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லை பேரண்ட்ஸோட கம்பல்ஷனால மாணவர்கள் அப்படி போகிறாங்க அப்படின்ற மாதிரி நினைக்கிறீங்க? ஓகே, என்னை பொறுத்தவரை வந்து இதுவரை பார்க்குற பசங்களில் ஒரு அவேர்னஸ் இருக்குது. அதாவது ஒரு 25 to 30% ஆஃப் தி ஸ்டூடெண்ட்ஸ், இங்கே வந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு நான் சொல்கிறேன், ஒரு 25 to 30% ஆஃப் தி ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் கம்மிங் வித் அ வெரி குட் அவேர்னஸ். நான் இதை தான் படிக்கணும், இதை படிக்கும்போதே நான் பேரலாக இன்னொரு ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸ் நான் எடுக்க போகிறேன். சே ஃபார் காமர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நான் படிக்கும்போதே சிஏ படிக்கணும், சிஎம்ஏ படிக்கணும், இந்த மாதிரி ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸ் இன்டர்நேஷ்னல் சர்டிஃபிகேஷன்ஸோடையே கோர்சஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ நான் காலையில் டிகிரி படிச்சுட்டு மத்தியானம் நான் இந்த மாதிரியான ப்ரொஃபஷனல் கோர்சஸ் முடிக்கணும். காலேஜை முடிக்கும்போது நான் இதையும் அதையும் சைமல்டேனியஸாக பேலன்ஸ் பண்ணி படித்து முடிச்சுட்டு மார்க்கெட் ரெடியாக நான் போகிறேன் அப்படிங்கிற இன்டென்ஷனோட நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் வராங்க. அதே மாதிரி கம்ப்யூட்டர் சயின்ஸ் ரிலேட்டடாக இப்போ நம்ம சொன்ன மாதிரியே இன்னைக்கு ட்ரெண்ட் என்ன அப்படின்னு பார்த்து அதுக்கு தக்கன சூஸ் பண்ணி அது ஃபர்தராக என்ன ஸ்கில் ஓரியன்ட் கோர்சஸ் அவங்க என்ஹான்ஸ் பண்ணணுமோ அந்த மாதிரியான கோர்சஸ் படித்து போகிற ஸ்டூடெண்ட்ஸ் கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க. பட் மெஜாரிட்டி இந்த 25 to 30% விட்டுட்டு மீதி ஒரு 70% ஆஃப் தி ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க. அவங்க எல்லாருமே எதை நோக்கி போகிறாங்கன்னா, ஒன்று பியர் ப்ரெஷர். என் கூட படித்த பையன் இந்த கோர்ஸ் ஜாயின் பண்ணிட்டான், அவன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்துருக்கிறான், ஸோ நானும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுக்கணும். அவன் ஏஐ எடுத்துட்டான், ஸோ நானும் ஏஐ எடுக்கணும். டேட்டா சயின்ஸஸ் எடுத்துருக்கிறாங்க, நானும் டேட்டா சயின்ஸ் எடுக்கணும். ஸோ இது ஒரு பியர் ப்ரெஷர்னால வர்ற க்ரௌட் ஒன்று இருக்குது. பேரண்ட்ஸுமே பொதுவாக வெளியில் கேட்குறது வந்து இனிமே ஏஐ டாமினேட் பண்ண போகுது, எல்லா இடத்துலையுமே ஏஐ இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தை மட்டும் வச்சுட்டு என்னோட குழந்தை ஏஐ தான் படிக்கணும் அப்படின்னு வராங்க. பட் அதனுடைய உண்மையான புரிதல் இன்னும் அவங்களுக்கு தெரியல. ஏஐ படித்தாதான் நான் ஏஐ யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக அது இல்லை. இன்றைக்கி எல்லாரும் மொபைல் வச்சுருக்குறோம், எல்லாரும் கூகுள் மேப்ஸ் யூஸ் பண்ணுறோம், அதை வச்சு தான் ட்ரைவ் பண்ணுறோம். அதில் ஏஐ இருக்குது. எல்லாரும் ஏஐ படிச்சுட்டா நம்ம அதை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அது இல்லை. ஸோ ஏஐயோடைய யூசேஜ் ஒரு பக்கம் இருக்கும், ஏஐயோடைய டெவலப்மெண்ட் அதர் எண்டில் இருக்கும். ஏஐனா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டா உங்களுக்கு அதனுடைய யூசேஜ் இன்னும் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது தான் அதில் இருக்கிற மெசேஜே தவிர, நீ ஏஐ படித்தாதான் நாளைக்கு லைவ்லிஹுட் இருக்கும் அப்படிங்கிறது வந்து இஸ் அ மித். அந்த மித் அது சரியாக புரியாமல் நிறையா பேரண்ட்ஸும் நிறையா ஸ்டூடெண்ட்ஸுமே வந்து நான் ஏஐ தான் படிக்கணும் அப்படின்னு வர்றாங்க, விச் இஸ் நாட் நெசசரி. ஓகே மேம், இப்போ நீங்களே சில கோர்சஸ் பற்றி சொல்லியிருந்தீங்க, பிஎஸ்சி விஸ்காம், சைக்காலஜி, டூரிசம் அப்படின்ற மாதிரி. பொதுவாக ஸ்டீரியோடைப் அப்படின்ற மாதிரி ஒரு பார்வை இருந்துகிட்டே இருக்கும். இந்த கோர்சஸ் பெருசாக வெளியே தெரியாது, டூரிசமா, சைக்காலஜியா, விஸ்காமா, இது பெருசாக வேலைவாய்ப்பு இருக்காது அப்படின்ற மாதிரி பேரண்ட்ஸ்க்கு ஒரு தாட் இருக்கும். ஸோ மாணவர்கள் இந்த கோர்ஸ் சூஸ் பண்ணுறதுக்கு ஈகராக இருக்காங்க. ஆனால் பேரண்ட்ஸ் சொல்கிற பாயிண்ட்ஸை வச்சு அவங்களும் இந்த கோர்ஸ் இப்படியான பார்வையில் அணுகுறாங்களோ அப்படின்ற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களா? கண்டிப்பாக இருக்குது. ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் இப்போது உதாரணத்துக்கு சொல்லணுன்னா பிஏ தமிழ்ங்கிற கோர்ஸ் வந்து ஏதோ ரொம்ப தரம் தாழ்த்தி பார்க்கப்படுது அப்படின்னே சொல்லலாம். ஆனால் ஆக்சுவலாக அப்படி இல்லை. தமிழ் கண்டிப்பாக மேண்டேட். இன்னைக்கு கவர்மெண்ட் செக்டருக்கு போகணும்னா நீங்கள் கண்டிப்பாக தமிழ் படிக்கணும். அதில் மினிமம் 40 மார்க் எடுத்தால் மட்டும்தான் யூஆர் எலிஜிபிள் ஃபார் எனி கவர்மெண்ட் ஜாப் அப்படின்னே இன்ஃபர்மேஷன் எல்லாம் கவர்மெண்ட்லேருந்து வருது. அப்படி பார்க்கும்போது பிஏ தமிழுக்கான நாட்டம், அந்த கிரியேட்டிவிட்டி இருக்கிற பசங்களுக்கு we have not given the choice. ஓகே, நிறையா பேரண்ட்ஸ் நீ அது படிக்கிறியா, வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி கிரிமினாலஜி பற்றி எனக்கு தெரியாது, இந்த கோர்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும்னு தெரியாது. ஸோ பேரண்ட்ஸுக்கு தெரியல, இல்லை ஸ்டூடெண்ட்ஸுக்கே தெரியல அப்படின்னா கூட தே கேன் டிவோட் சம் டைம், கொஞ்ச நேரம் வந்து அந்த கோர்ஸில் என்ன படிப்பு இருக்குது. இங்கே இப்போ எந்த கோர்ஸாக இருந்தாலும் அந்த கன்சர்ன் ஃபேக்கல்ட்டி கிட்ட இன்ட்ராக்ட் பண்ணலாம் கொஞ்ச நேரம். அதுக்கான வேலை வாய்ப்புகள் என்ன இருக்குது அப்படிங்கிறது அனலைஸ் பண்ணலாம். இல்லை இந்த படிப்பை இந்த காலேஜில் படித்து முடித்த பசங்க இன்றைக்கி எந்த இடத்துல வேலையில் இருக்கிறாங்க, இதுக்கு அவேர்னஸ் என்ன, இதுக்கு பின்னாடி ஜாப் மார்க்கெட் என்ன இருக்குது அப்படிங்கிறத கொஞ்சம் புரிஞ்சுட்டு அதுக்கப்புறமா வந்து ஜாயின் பண்ணாங்கன்னா இன்னமுமே அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இப்போ ப்ரீ கோவிட், போஸ்ட் கோவிட் அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். ஸ்டூடெண்ட்ஸோட எஜுகேஷன், அதாவது ஸ்டூடெண்ட்ஸ் எஜுகேஷன் மேலே வச்சிருக்கிற அந்த ஒரு பார்வை இருக்குல்ல, அதை பற்றி சொல்லுங்கள். இப்போ அவங்களோட மனநிலை இந்த 2 காலகட்டத்தில் எப்படி வேரியாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க மேம்? ஓகே, 2 விஷயமா நான் அதை பார்க்குறேன். ஒன்று வந்து
அகடமிக் ஆர் காலேஜோ ஒரு இன்ஸ்டிடியூஷனோ வந்து படிக்கிற ஒரு விஷயம். இப்போது முன்னாடி கையில் மொபைல் இல்லாத காலத்தில் ஆர் புக்ஸ் மட்டுமே இருந்த காலத்தில் அப்படின்னு சொன்னீங்கன்னா நமக்கு தேவைப்படுற நாலேஜ் எல்லாமே அந்த கிளாஸில் அந்த ஸ்டாஃப் சொல்கிறது தான். ஓகே, நான் புக்கை பார்த்து ஒரு 10 பேஜை ரீட் பண்ணி கற்றுக்கிற விஷயத்தை விட ஒரு அரை மணி நேரத்தில் அந்த ஸ்டாஃப் சொல்கிற விஷயத்துலேருந்து கிரகிக்கிற ஒரு நாலேஜ் இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து வெயிட்டேஜ் ஜாஸ்தியாக இருந்தது. ஏன்னா எனக்கு இட் வாஸ் ஈஸி. ஓகே, யாரோ சொல்லி கொடுக்குறாங்க, நான் கற்றுக்குறேன். தட் வாஸ் ஈஸி தேன் ரீடிங் 10 pages ஆஃப் டெக்ஸ்ட் புக். இன்றைக்கி அப்படி இல்லை. நான் கிளாஸில் என்ன சொல்லி கொடுத்தாலும் அந்த சொல்லி கொடுக்கறத விட ரொம்ப அருமையாக ஒரு வீடியோ, ஒரு ஆடியோ, ஒரு நல்ல ஒரு மியூசிக்கு, ரொம்ப கலர்ஃபுல்லான ஒரு ப்ரெசன்டேஷனோட யூடியூப்பில் அத்தனை கண்டென்ட் இருக்குது. அப்போது அதுதான் ஸ்டூடெண்ட்டுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கே தவிர கிளாஸில் ஒரு ஸ்டாஃப் வந்து சும்மா ஒரு லெக்சர் கொடுக்கறது வந்து இஸ் நாட் தட் அப்பீலிங், இஸ் நாட் தட் இன்ட்ரெஸ்டிங். ஓகே, அதனால் அவங்களுக்கு காலேஜில் கொடுக்குற ஆர் எந்த இன்ஸ்டிடியூஷனில் கொடுக்குற லெக்சரும் வந்து டஸ் நாட் சவுண்ட் சம்திங் அட்ராக்டிவ். ஓகே, அப்போது அங்கே இருக்கிற சேலஞ்சை எப்படி ஒரு ஃபேக்கல்ட்டி இன்னைக்கு ஜென்சி கிட்ஸ் அப்படின்னு சொல்கிற மாதிரி தேர் ஷுட் பி ஜென்சி டீச்சர்ஸ் ஆல்சோ. அப்போது அந்த கிளாஸ் ரூம் டீச்சிங் உங்களுக்கு எவ்வளவு அட்ராக்டிவாக கொடுக்க முடியும், அங்கே மோர் ஆஃப் ஆக்டிவிட்டீஸ் கொண்டு வர முடியுமா, ஸ்டூடெண்ட் சென்ட்ரிக் அப்ரோச் நிறையா நீங்கள் கிளாஸ் ரூமில் நீங்கள் கொண்டு வர முடியுமா, அது வந்து இன்றைக்கி இருக்கிற டீச்சர்ஸுக்கு ஒரு பெரிய சேலஞ்ச். ஸோ காம்படிட்டராக இந்த மாதிரியான ஒரு விஷுவல் ரொம்ப அட்ராக்டிவான விஷுவல்ஸோட போட்டி போட்டு இன்றைக்கி டீச்சர்ஸ் வந்து கிளாஸ் எடுக்க வேண்டிய கட்டத்தில் இருக்கிறோம். அப்போது அந்த இன்ட்ரெஸ்ட் அங்கே இல்லாமல் ஒரு ஸ்டூடெண்ட் கிளாஸில் இருக்கிறாங்க அப்படின்னா இட் இஸ் டிப்ரெஸிங். நம்பர் 1. நம்பர் 2, அவங்களுக்கு வந்து மொபைலில் எல்லாமே 5 நிமிஷங்கிறதே ரொம்ப ஜாஸ்தி. இன்னைக்கு எல்லாரும் வந்து ஃபியூ செகண்ட்ஸ் ஆஃப் வீடியோஸ் தான், ரீல்ஸோ ஷார்ட்ஸோ எதுவாக இருந்தாலும் ஒரு 5 seconds 10 seconds 60 seconds மேக்ஸ், அவ்வளோதான். ஸோ தி அட்டென்ஷன் ஸ்பேன் வந்து முன்னாடி இருந்த அந்த 20 minutes அப்படிங்கிறது ரொம்ப சுருங்கி 5 minutesக்கு மேலே ஒரு ஸ்டூடெண்ட்னால ஒரு அட்டென்ஷன் கொடுக்க முடியலை. நான் பார்க்குறது எல்லாமே வந்து ஒரு ரொம்ப ஒரு மாயையான ஒரு விஷயம்தான். எல்லாரும் வந்து தன்னுடைய வாழ்க்கையில எது ரொம்ப நல்ல மொமெண்டோ, எதை பார்த்தா அடுத்தவங்க ரொம்ப அப்படியே ஆசைப்படுவாங்களோ, இவங்கள மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுவாங்களோ, அந்த மொமெண்ட்டை மட்டும்தான் ரீல்ஸ் ஆகும் ஷார்ட்ஸ் ஆகும் போடுறாங்க. யாரும் அவங்க வாழ்க்கையில படுற கஷ்டத்தை வந்து ஐயோ நான் இப்படி அழுறேன், இப்படி பண்றேன், எனக்கு இவ்வளோ கஷ்டங்கள் இருக்கு அப்படிங்கிறத வந்து ரீல்ஸாக போடுறது பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி. ஸோ நம்ம பார்க்குறது எல்லாமே அடுத்தவங்க வாழ்க்கையில் நடக்கிற ரொம்ப நல்ல விஷயங்கள் மட்டும்தான். அப்போ அதை பார்த்துட்டே இருக்கிறவங்க நம்ம வாழ்க்கையிலையும் எப்பயுமே இதே மாதிரி நல்லதே நடக்குமா அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் அண்ட் கம்பேரிசன் வர ஆரம்பிச்சிடுது. ப்ராக்டிக்கலாக டெய்லி எனக்கு என்ன நடக்குமோ, எல்லாருடைய வாழ்க்கையிலையும் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். அதை ஹேண்டில் பண்ணுறதுக்கான ஒரு எபிலிட்டி அண்ட் ஒரு இமோஷ்னல் ஸ்ட்ரென்த் அது வந்து இன்னைக்கு இருக்கிற குழந்தைங்கிட்ட இல்லை. ஓகே, ஒரு சின்ன விஷயம் நெகட்டிவாக நடந்தால் கூட அதை தாங்கிக்கிற மனப்பக்குவம் இல்லை. ஸோ இதெல்லாம் தான் வந்து இன்னைக்கு இந்த மென்டல் ஹெல்த் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, ஒரு சின்ன ஃபெயிலியர் அப்படி அதை ஏற்றுக்க முடியல, அந்த ஃபெயிலியருக்கு உடனே ரியாக்ட் பண்ணுறது, ரொம்ப அக்ரெசிவ் ஆகிறது, ஆல் தீஸ் ஆர் தி இம்பேக்ட் ஆஃப் தி மொபைல் ஃபோன்ஸ். ஓகே ஓகே மேம், நீங்கள் அட்டென்ஷன் டுவர்ட்ஸ் தி ஸ்டடீஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தில் மாணவர்களுக்கு பிரச்சனை இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. இப்போ வேறு என்னென்ன விஷயங்கள் வந்து மாணவர்களோட மென்டல் ஹெல்த்துக்கு முக்கியமான பிரச்சனையாக வந்து அமைதி? இப்போ மொபைல் ஃபோன்ஸ் ஒரு ரீசன் சொல்லியிருந்தீங்க, இதை தாண்டி வேறு என்னென்ன விஷயங்கள் மாணவரோட மென்டல் ஹெல்த்துக்கு ஒரு கேடாக வந்து அமைது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? மென்டல் ஹெல்த்னு பார்த்தீங்கன்னாலே த ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் இஸ் தி யூசேஜ் ஆஃப் மொபைல் ஃபோன். ஓகே, அதில் ஆரம்பிக்கிறது. அடுத்தது நைட்டு சரியாக தூங்குறது இல்லை. எனி பர்சன் வில் ரெக்வயர் an ample 8 hours of rest, 8 hours of sleep. அந்த 8 hours of sleep-உம் கரெக்டான டைமுக்கு நடக்கணும். அந்த டைமுக்கு இல்லை. அப்போ நீங்கள் ஒரு 2 மணி வரை 1 மணி வரை மொபைலில் உட்காந்துருக்கிற பையன் காலையில் 8 மணிக்கு கிளாஸுக்கு வந்து உட்காரணும்னா there is no focus. ஓகே, he already lacks
அட்டென்ஷன் அண்ட் தென் தெர் இஸ் நோ ஃபோக்கஸ். அப்போது இவென்ச்சுவலாக என்ன ஆகும், படிப்பில் மார்க் கம்மியாகுது. மார்க் கம்மியாச்சுன்னா அதையும் அக்செப்ட் பண்ணுற மனப்பக்குவம் இல்லை. ஸோ இது எல்லாமே சேர்ந்து ஒவ்வொரு தடவையும் நான் அடுத்தவங்களோட கம்பேர் பண்ணும்போது ஓகே நான் என்னுடைய எபிலிட்டிக்கு இது வருதா, எனக்கு போகிறோம் அப்படின்ற மனப்பான்மை இன்னைக்கு இல்லை. எல்லாருக்கும் எடுத்த உடனே ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா ஒரு பிளேஸ்மெண்ட் வருது. ஓகே, பிளேஸ்மெண்ட் வரும்போது எனக்கு ஒரு 20,000 25,000 சேலரியில் ஏதோ ஒரு கம்பெனியில் எனக்கு வேலை கிடைச்சிருக்கு அப்படின்னா கூட தே ஆர் நாட் ரெடி டு அக்செப்ட். எனக்கு எடுத்த உடனே 50,000க்கு தான் சேலரி வேணும் அப்படின்னா அந்த 50,000க்கான எபிலிட்டி என்கிட்ட இருக்கா, அந்த ஸ்கில் செட் என்கிட்ட இருக்கா, அந்த செல்ஃப் இன்ட்ராஸ்பெக்ஷன் தே ஆர் நாட் ரெடி டு டூ தட். ஓகே, ஸோ இது எல்லாமுமே ஒரு மென்டல் ஹெல்த் அப்படின்னு சொல்லும்போது அக்செப்டன்ஸ், அடாப்டிங் டு சேஞ்ச். ஓகே, இது இருக்குது, இது இல்லை, பரவாயில்ல, இல்லைன்னா கூட நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்ற விஷயங்கள் எதுவுமே இல்லாமல் இருக்குது. அப்போ அதுக்கு நிறைய மெஷர்ஸ் எடுக்கிறோம். இப்போ இன்ஸ்டிடியூஷன் வைஸ் ஸ்கூல்லேருந்தே ஆரம்பிச்சாச்சு. வி ஹாவ் சம்திங் கால்ட் அ ஸ்டூடெண்ட் counselor okay. who can help these students. சும்மா ஒரு oral டிஸ்கஷனாக இருக்கலாம், மெடிடேஷன் கிளாஸஸ் ஹெல்ப் பண்ணுறோம். அடுத்தது we give them yoga. We have an exclusive center for மென்டல் ஹெல்த், ஆனந்தவன் அப்படின்னு பேர் வச்சிருக்கிறோம் அதுக்கு. அங்கே போய் they can paint, they can express their emotions. நிறைய பேருக்கு சீக்கிரமாக கோவம் வந்துடுது. அதெல்லாம் ஹேண்டில் பண்ணுறதுக்கு என்ன மாதிரியான எக்ஸசைசஸ் இருக்குது, சைக்கலாஜிக்கல் அப்ரோச் என்ன இருக்குது அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணி நிறைய ஆக்டிவிட்டீஸ் கொடுக்குறோம். அதே மாதிரி கொஞ்சம் கஷ்டப்படுறவங்க, வெறும் மெடிடேட் மட்டும் பண்ண முடியல, ஃபோக்கஸ் எனக்கு இல்லை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு வி ஹாவ் அண்ட் ஓப்பன் கார்டன், ஒரு ஆர்கானிக் கார்டனே செட் பண்ணியிருக்கிறோம். ஸோ அங்கே போய் கொஞ்ச நேரம் அவுட்டோர் ஆக்டிவிட்டி மாதிரி பண்ணால் அதில் வந்து தே வில் கெட் லாட் ஆஃப் ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அது ட்ரை பண்ணுறோம். இப்போ மென்டல் ஹெல்த் பிரச்சனைனால நிறைய பேர் ஒரு கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன் கூட டக்குன்னு முடிவு எடுத்துடுறாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்ல இருந்து மாணவர்கள் எப்படி ஓவர் கம் பண்ணி வரணும் அப்படின்ற மாதிரி சொல்லுங்க மேம் நீங்கள். ஓகே, இப்போ மென்டல் ஹெல்த் அப்படிங்கிறது வந்து என்னைக்கு நான் நார்மலாக இல்லையோ, ஓகே, என்னால் வந்து அடிக்கடி டிப்ரெஸ்டாக ஃபீல் பண்ணுறேன், அடிக்கடி வந்து ஒரு மாதிரி துக்கமாகவே இருக்கிறேன், ஒரு நார்மல் லைஃப் என்னால் லீட் பண்ண முடியல, ரொம்ப லேசியாக இருக்கிறாங்க, இந்த மாதிரியாக நிறைய சிம்டம்ஸ் சின்னதாக தான் ஆரம்பிக்குது. ஆனால் அந்த சின்னதாக ஆரம்பிக்கும் போதே அதை அட்ரஸ் பண்ணலை அப்படின்னா அந்த இடத்துல தான் வந்து ப்ராப்ளம் வந்து இன்னும் அக்ரவேட் ஆகுது. நம்பர் 1. நம்பர் 2, எனக்கு மென்டல் ஹெல்த் ஏதோ இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னு நிறைய குழந்தைங்களுக்கு தெரியுது. இன்றைக்கி ரொம்ப சாதாரணமாக நாங்கள் ஆங்ஸைட்டி அட்டாக்னா என்ன, அந்த மாதிரி ஒரு வார்த்தை இருக்கான்னு கூட நாங்கள் முன்னாடி கேள்விப்பட்டது கிடையாது. ஆனால் இன்றைக்கி நிறைய குழந்தைங்க ஐ ஹவ் காட் அ பேனிக் அட்டாக், ஐ ஹவ் காட் அன் ஆங்ஸைட்டி அட்டாக் அப்படி சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சால் கூட மென்டல் ஹெல்த் அந்த சென்டருக்கு உள்ளே போகிறதுக்கு ஒரு தயக்கம். ஓகே, மென்டல் ஹெல்த் இஷ்யூஸ் அப்படின்னா எடுத்த உடனே எனக்கு வந்து ஏதோ மென்டல் டிஸார்டர் மாதிரி பார்க்கல. இது வந்து ஒரு சின்ன இஷ்யூ, அதுக்கான கரெக்டிவ் மெஷர்ஸை நீங்கள் எடுக்கணும். ஸோ யூ ஹேவ் டு பி அ லிட்டில் ஓப்பன். நிறைய பேர் வந்து இந்த மென்டல் ஹெல்த் அவேர்னஸ் சென்டருக்கு உள்ளே வர்றதுக்கு முதல்ல ஒரு தயக்கம் காட்டுறாங்க. உள்ளே வந்ததுக்கு அப்புறமா என்னுடைய பேரை எங்கேயும் ரிவீல் பண்ணக்கூடாது, நான் இந்த மாதிரி இஷ்யூ வந்து அண்டர்கோ பண்ணுறேன் அப்படிங்கிறது வெளியில் எங்கேயும் தெரிஞ்சிடக்கூடாது அப்படின்ற ஒரு தயக்கம் இருக்குது. ப்ளஸ் பேரண்ட்ஸ் அண்ட் பியர்ஸ் அவங்களுமே இருக்கிறாங்க. பேரண்ட்ஸ் வந்து இதெல்லாம் ஒன்றும் இல்லை, சாதாரணம்தான் அப்படின்னு சொல்கிற அந்த ஏன்னா அந்த ஜெனரேஷனில் இருந்த பேரண்ட்ஸுக்கு வந்து இதெல்லாம் ஒரு ரொம்ப சாதாரண சேலஞ்சாக இருந்தது. அதை அவங்களால ஹேண்டிலும் பண்ண முடிஞ்சது. பட் இன்றைக்கி இருக்கிற குழந்தைங்களுக்கு அதை ஹேண்டில் பண்ண முடியலை. அப்போ அவங்கள வந்து you will have to take them to a mental health center, give them a proper counseling. அவங்கள அந்த இஷ்யூல இருந்து வெளியில கொண்டு வர்றதுக்கு சப்போர்ட்டிவாக பேரண்ட்ஸ் வீட்டில் இருக்கணும், காலேஜோ ஸ்கூலோ அங்கே டீச்சர்ஸ் இருக்கணும், ப்ளஸ் சுற்றி இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் இருக்கணும். ஸோ அந்த சப்போர்ட் மெக்கானிசம் எல்லாரும் கரெக்டாக ஹேண்டில் பண்ணாங்கன்னா இட் வில் பி ஈஸி ஃபார் தெம் டு கம் அவுட். ஓகே மேம், ரொம்ப தேங்க்ஸ். ரொம்ப பொறுமையாக ரொம்ப அழகாக பதில்களை சொல்லுங்க. நன்றி. தேங்க்யூ.